அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 8ஆம் பகுதி. காலசம்ஹாரமூர்த்தி ஸ்வேதகேதுவிற்கு யமபயம் ஒழித்த திருவிளையாடல். ஸ்வேதகேது என்கிற அரசன் நெல்லையம்பதியை ஆண்டு அனுதினமும் நெல்லையப்பரை பூஜித்து வந்தான். வாரிசு இல்லாத அவனது அந்திம காலம் நெருங்கியதை அறிந்து இறைவனது ஆலயத்திலே அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தான். அப்போது காலன் அரசனை ஆட்கொள்ள பாசக்கயிறை வீசிய போது அரசன் அலறி பதறி அஞ்சி இறைவனை நோக்கி அபயம் வேண்டினார். இறைவன் காலனை காலால் கடிந்தார். இறைவன் அரசனிடம் மனம் வருந்தி வாழ வேண்டாம் என்றும் அரசன் இஷ்டப்பட்டு தானே முக்தி அடையவும் இறைவன் அருள்பாலித்த திருவிளையாடல் இத்திருத்தலத்தில் நிகழ்ந்தது. கூற்றுதைத்த நெல்வேலி என்கிற பெரிய புராண பாடல் வரிகள் மூலம் சேக்கிழார் பெருமான் இந்நிகழ்வை பதிவு செய்துள்ளார். இத்திருக்கோயிலின் சுவாமி சந்நிதி முதலாம் திருச்சுற்றில் இந்த காலசம்ஹார மூர்த்தியின் கோலம் புடைப்பு சிற்பமாக சுப்பிரமணியர் சந்நிதி அருகில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த திருவிளையாடல் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் பூரம் உத்திரம் ஹஸ்த ஆகிய நட்சத்திர தினங்களில் சிவலிங்க பூஜை செய்து பஞ்சமூர்த்திகளை ஒரே ரதத்தில் வைத்து திருவீதி உலாவரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அப்பர் சம்பந்தர் போற்றும் காலாரி மூர்த்தி கதை இறைவனை அண்டினோர்க்கு மரண பயம் இல்லை என்பதை உணர்த்துவதாகும். திருக்கடையூரில் இறைவன் நிகழ்த்தியது பிறக்கும் போதே இறப்பின் நாளை தெரிந்து கொண்டே பிறந்த இளைஞனுக்காய் காலனை உதைத்த திருவிளையாடல். ஆனால் இத்தலத்தில் இறைவன் நிகழ்த்தியது முதுமையடைந்து உரிய காலத்தில் மரணம் சம்பவிக்க இருந்த பக்தனை மரண பயத்திலிருந்து விடுவித்து முக்தியளித்த திருவிளையாடல். எனவே திருக்கடையூரை காட்டிலும் அன்னை அறம் வளர்த்தவளாகி அரணை மணந்த அகத்திய முனிவருக்கு திருக்கல்யாண கோலம் காட்டிய இத்திருத்தலத்தில் திருமணம், சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் மற்றும் மிருத்யுஞ்சய மகா வேள்வி ஆகியவை செய்வது சாலச் சிறந்தது. 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.